தமிழ் செய்தி குழுவினர் வழங்கும் வேதாகம கேள்வி பதில். வேதாகமத்தில் சங்கீதம் 119, 103 இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். வேதாகமத்தின் வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள எங்களது சிறிய முயற்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் நீதிமொழிகள் என்ற புத்தகத்தை எழுதியது யார்? பதில்: சாலமோன் ராஜா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து கொள்ள முடியும்? பதில்: சாலமோனின் நீதிமொழிகளால். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசம் எங்குள்ளது? பதில்: நீதிமொழிகளில். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் பேதைகளுக்கும் வாலிபருக்கும் எதை கற்றுக் கொடுக்கும்? பதில்: பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஏதன் ஆரம்பம்? பதில்: ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மூடர்கள் எதை அசட்டை பண்ணுகிறார்கள்? பதில்: ஞானத்தையும் போதகத்தையும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் மகனே, யார் புத்தியை கேள், யார் போதகத்தை தள்ளாதே. பதில்: உன் தகப்பன், உன் தாய். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யார் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே. பதில்: பாவிகள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாவிகள் என்ன நயங்காட்டி சொல்வார்கள்? பதில்: விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் என்று சொல்வார்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு டெஸ். பதில்: விலக்குவாயாக. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை என்ன செய்வது விருதா? பதில்: வலையை விரிப்பது விருதா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஞானமானது எங்கு நின்று கூப்பிடுகிறது, எங்கு சத்தமிடுகிறது? பதில்: வெளியே, வீதிகளில். நீதிமொழிகள்
1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று யார் சொன்னது? பதில், தேவனாகிய கர்த்தர். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பேதைகளின் மாறுபாடு அவர்களை என்ன செய்யும்? பதில், அவர்களை கொல்லும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை என்ன செய்யும்? பதில், அவர்களை அழிக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி எதற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பதில், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.